Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu உம்மத்தார்களே. ஆஃப்டர் எ வெரி லாங் டைம் அல்ஹம்துலில்லா. எனக்கு ஸ்கூல் படிக்கும் பொழுது என்னுடைய தமிழ் ஆசிரியர் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னாங்க. அது என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சுது. என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு 4 பேர் கூட நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம மட்டும் தனியாக தெரியணும். 2 வகையில் நம்மளால் அந்த மாதிரி தனியாக தெரிய முடியும். ஒன்று, இவங்க தான் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட், இவங்கள மாதிரி தான் வரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம தனியாக தெரிய முடியும் யூனிக்காக. இன்னொரு வகை என்ன அப்படின்னா, இவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி மட்டும் வந்துடவே கூடாது அப்படின்னு சொன்னாலும் நம்ம தனியாக தான் தெரியுவோம். ஆனால் நம்ம தான் கரெக்டாக சூஸ் பண்ணணும், நல்ல விதத்தில் நம்மளை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிற அளவுக்கு நம்ம வளரணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த இறைவசனங்களை பார்க்கும் பொழுது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அல்லாஹ் முக்கியமான ஒரு 4 பெண்களை பற்றி அல் குரானில் பேசுகிறான். எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாகவும், எந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாகவும் இந்த 4 பெண்மணிகளை 2 பேராக பிரித்து சொல்கிறான். சுபஹானல்லாஹ். லூத் நபியுடைய மனைவியையும் நூஹ் நபியுடைய மனைவியையும் 2 பேரையுமே எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாகவும், மரியம் அலைஹி வஸலாம் அவங்களையும், அது கூடவே ஃபிரௌனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களையும் எப்படி இருக்கணும், ஆசியா அம்மையார் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாகவும் அல்லாஹ் அல் குரானில் ரொம்ப அழகாக எடுத்து காட்டுறான். சுபஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மறுமையில் அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் ஆசியா அம்மையார் போலயே நமக்கும் அல்லாஹ் ஒரு வீடு தந்து அல்லாஹ்வை தினமும் பார்க்குற பாக்கியம் நமக்கு கிடைக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.